பர்சனலாகவே சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் அது ஒரு கமெண்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் இருக்குமா, அவங்களுக்கு வந்து அது ஒரு 2 செகண்ட்ஸ் அவ்வளோதான். அவங்க மதர் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. மதர்ஸ் ஆர் மதர்ஸ், நோ மேட்டர் வாட். இது கொஞ்சம் பேடான கமெண்ட்டாக இருக்குது. இவங்க வந்து இன்னொரு ஹஸ்பண்டை தேடி போகிற அந்த ஒரு ஜோனில் இருக்காங்க. எனக்கு அவன் ஃபஸ்ட்டு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பானான்றதுக்கு முன்னாடி என் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பானன்றதான் யோசிப்பாங்க. என்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னா நான் அதை எப்படி வேணால் எப்போ வேணால் சூஸ் பண்ணியிருப்பேனே. விவாகரத்துக்கு பின் எத்தனை பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும். இவன் என்ன பண்ணாமல் இவன் புருஷன் அவனை விட்டு போயிருப்பான்ற டாக்ஸ் எல்லாம் வந்து என் காது படவே பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஷோவில் வந்து இந்த விஷயமுமே டிபேட்டாக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் சிம்பிளாக ஒரு சிங்கிள் மாம் வேர்ல்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. 2 பேரோட ரோலையும் சேர்த்து நான் ப்ளே பண்ணுறேனே, அப்போ நான் அதை எவ்வளோ பெருமையாக சொல்லணும். லைக் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது ஒரு திமிராயிடுது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இதை வச்சே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் எதாவது ரியாக்ட் பண்ணலாம் பண்ணலாம். உங்களை பற்றி ஒரு சில பர்சனலாகவே சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுள்னால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நார்சிஸ்டிக் மதர், புருஷனை டார்ச்சர் பண்ண மாதிரி பையனையும் டார்ச்சர் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டு. ஆஸ் அ மதர் அதை படிக்கும் போதே எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அந்த நம்ம ஒரு பப்ளிக் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கும், ஒரு ஒரு பப்ளிக் அக்கௌண்ட் இருக்குது, இல்லை நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அந்தளவுக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸும் இருக்கும். அதெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி வந்து எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் அது ஒரு கமெண்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் இருக்குமா, அவங்களுக்கு வந்து அது ஒரு 2 செகண்ட்ஸ் அவ்வளோதான். பட் அதை அவங்க என் ஷூலேருந்து பார்த்தா தான் அது தெரியும், அது எவ்வளோ கஷ்டம், அதை கடந்து வர்றது எவ்வளோ கஷ்டம். அதை வந்து ரியலைஸ் பண்ணி யாரும் சும்மா தான் இப்போ ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு யார் வேணால் போயிடலாம். ஒரு கமெண்ட் அந்த கமெண்ட்டுக்கு வந்து நம்மளோட ரியாக்ஷன், நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான் வந்து அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ரியாக்டே பண்ணாமல் விட்டுட்டா, இப்போ இவ்வளோ ஸ்டோரி சொல்லி இப்போ நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த 6 வருஷம் ஸ்டோரியை நான் 1 ஹவரில் சொல்லலாம். பட் நான் அந்த 6 வருஷம் வாழ்ந்திருக்கேன்ல, அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து எந்த கமெண்ட்டும் யாராலையுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. என் கூட இருந்து பார்த்தவங்கள தவிர, என் ஃபேமிலியை தவிர யாராலையும் நான் சொல்கிறவங்களுக்குலாம் அந்த போய் கரெக்டாக சேருமா, அந்த எமோஷன்ஸை வந்து அவங்களால அப்படி பார்க்க முடியுமான்னு எனக்கு ஐடியாவே இல்லை. நார்சிஸ்டிக் மதர்லாம் சொல்லும் போது அது எடுத்துக்கிற மனப்பக்கம் ரொம்ப யங்காக இருக்கும்போது அது கேட்குறதே கஷ்டம். அது நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? அதுதான் நார்சிசிஸ்ட் மதர்னா அவங்க மதர் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. மதர்ஸ் ஆர் மதர்ஸ், நோ மேட்டர் வாட். இப்போது நான் வந்து இன்னொரு லைஃப் சூஸ் பண்ண யோசிக்கிறதே வந்து யோசிக்க மாட்டேன். பிகாஸ் இப்போ நான் என் குழந்தை இல்லைன்னா ஐ கேன் ஓகே, நம்ம லைஃப் இப்படி ஆகிடுச்சு, நம்ம வந்து இன்னொரு லைஃப் ஓகே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஐ டோன்ட் நோ, இப்போ நான் வந்து சூஸ் பண்ணணும்னா அவன் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பானான்றதுக்கு முன்னாடி என் குழந்தைக்கு அவன் நல்ல அப்பாவாக இருப்பானான்னு தான் நான் யோசிக்கணும். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. இருக்காங்க பீப்புள்ஸ் இவ்வளோ கோடி பேரில் இருக்காங்க. பட் அது வந்து ப்ராக்டிக்கலி அப்ளிகபிள் ஆகுமான்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை. பிகாஸ் ஐ வாண்ட் டு புட் மை சன் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எவ்ரிவேர். ஸோ அப்போ வந்து என் குழந்தைய வந்து ஒரு நல்ல அப்பாவாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு பதிலும் இல்லை, அந்த மாதிரி ஆள் நான் இது வரைக்கும் பார்க்கவும் இல்லை. ஸோ அதனால் மதர் இஸ் அ மதர். ஸோ எந்த அம்மாவும் வந்து குழந்தை கெட்டு போகணும், குழந்தைக்கு வந்து தப்பான வழி சொல்லித்தரணும், மேனிப்புலேட் பண்ணணும்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. இப்பயும் சொல்கிறேன், இஃப் ஹீ இஸ் இன் அ குட் ஸ்டேஜ் ஆர் குட் ஸ்டேட், ஹீ இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் தேன் மீ. என் குழந்தை என்கிட்ட இருக்கிறத விட அவங்ககிட்ட நல்லா இருக்கும்னா என் குழந்தைய நான் தாராளமாக அங்கே அமுச்சு வச்சுட்டு நான் போய் வாரத்தில் ஒரு நாள் பார்த்துட்டு வருவேன். பட் அந்த மாதிரி ஒரு நீங்கள் ரெடி தான், அதுக்கும் நான் ரெடி தான். பட் என் குழந்தை அங்கே நல்லா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சா என் அம்மாவது என் குழந்தை நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு, இப்போ நான் வந்து மேரேஜ் லைஃப்பில் நல்லா இல்லை, நான் திரும்பி வந்து எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா ஏற்றுக்கலைன்னா நான் எப்படி போயிருப்பேன் வழி தவறி? அந்த மாதிரி தானே. இப்போ என் குழந்தை என்கிட்ட இருக்கிறத விட அங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னா நான் தாராளமாக என் குழந்தையோட வெல்பீயிங்க்கும் ஃப்யூச்சருக்கும் தான் யோசிச்சு, நீ அங்கே சந்தோஷமாக இருப்பா, அம்மாவுக்கு டெய்லி ஃபோன் பண்ணு, வீடியோ கால் பண்ணு, நான் வந்து டைம் இருக்கும்போது உன்னை பார்க்குறேன்னு தாராளமாக நாங்கள் விட்டு வைப்பேன். அந்த ஈகோலாம் எனக்கு கிடையாது. என் குழந்தை நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும், அது எனக்கு போதும். இன்னொரு கமெண்ட்டு, மேடம் என்னோட வேர்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து உங்கள் அப்பா வந்து கேட்பாரு, உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் போய் அவர் கண்டிப்பாக மீட் பண்ணுவார். நான் தான் பெர்மிஷனே கொடுக்குறேன்னு சொல்கிறேனே, நான் தான் பெர்மிஷனே கொடுக்குறேன். அவன் போய் தாராளமாக பார்த்துட்டு வரட்டும், அவனுக்கு வேணும்னா அவங்க அப்பான்னு சொல்கிறேன்.
அவன் வேணும்னு கேட்டானா அது அவன் டெசிஷன், அது அவனோட அவனோட ஸ்டாண்ட். அது அவன் எந்த மாதிரி வளருவான்னு எனக்கு ஐடியா இல்லை. எந்த மாதிரி ஒரு பர்சனாக அவன் வளருவான்னு ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. பட் தென் இன் ஃபியூச்சர் இஃப் ஹீ டிசைட்ஸ் டு கோ வாண்ட் ஹிஸ் ஃபாதர் ஆர் கோ வித் ஹிஸ் ஃபாதர் ஐ அலவ் ஹிம். அதான் இப்போ சொன்னது தான், நான் அலவ் பண்ணுவேன், போகட்டும் வரட்டும் பார்க்கட்டும், இல்லை அப்பா கூடயே தான் இருக்குன்னு சொன்னாலும் தட் இஸ் ஆல்சோ ஃபைன் ஃபார் மீ. அது அவனோட லைஃப் சாய்ஸு. அவன் அதை எடுக்கிறான்னா அதில் நல்லது வந்தாலும் அவன் தான் அனுபவிச்சாகணும், அதில் கான்சிக்வன்ஸ் வந்தாலும் அவன் தான் அனுபவிச்சாகணும். இது தப்பு கரெக்டுனா நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். பட் அப்பயுமே என் சைடே வச்சுக்கணும், நான் மட்டுமே அப்படி கிடையாது. இப்போ அவனுக்கு விவரம் தெரியல, இப்போது அவனுக்கு நான் தேவைன்றதுனால நான் அவனை கூட வச்சுருக்கேன். ஓகே, இது கொஞ்சம் பேடான கமெண்ட்டாக இருக்குது. நான் ஓரளவுக்கு ரீசெண்டாக படிக்க ட்ரை பண்ணுறேன். இவங்க இன்னொரு ஹஸ்பண்டை தேடி போகிற அந்த ஒரு ஜோனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட். அதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கேள்விக்கே எல்லா ஆன்சரும் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தேடி போகிறவங்க கிடையாது. ஃபஸ்ட்டு யாருமே அதான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னா எனக்கு அவன் ஃபஸ்ட்டு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பானான்றதுக்கு முன்னாடி என் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பானன்றதான் யோசிப்பாங்க. என்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னா நான் அதை எப்படி வேணால் எப்போ வேணால் சூஸ் பண்ணியிருப்பேனே. அதை சூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் யாரும் இங்கே ரெடியாகவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கோ, ஐ டூ மை ஒர்க், ஐ கம், ஐ see my kid, I see my family, I have more responsibilities than this. ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஃபேமிலியில் ஏதாவது சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, செகண்ட் மேரேஜ் ஏதாவது பிளான்ஸ் அந்த மாதிரி? அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி ஓகே நாங்கள் இருக்க வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறேன், குழந்தைய பார்த்துக்கிறேன். இப்போ நாளைக்கு நாங்கள் இல்லைன்னா, இப்போ தம்பி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், இப்போ நாளைக்கு நாங்களும் இல்லைன்னா யார் உன்னை பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் அம்மாவுமே சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. பட் அது ஒரு எமோஷன் ஃபேக்டர், அவங்களுக்கு அது ஒரு தோணுது, அதை சொல்கிறாங்க. பட் திருப்பி போய் நான் இன்னொரு லைஃப்பை சூஸ் பண்ணி அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமானே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறான், இதுக்கு மேலே யாரையும் நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த லைஃப் மேலே ஒரு கமிட்மெண்ட்குள்ளே இருக்க ட்ரஸ்ட் எனக்கு இல்லை. ரெண்டாவது அதான் என் குழந்தை நல்லா பார்த்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி பழக பார்த்தா தான் தெரியும். பட் ஐ எம் நாட் ரெடி ஃபார் த மேரேஜ். To be honest, I am not ready for the marriage. I want to look up to my family. I want to see my kid. I have more responsibilities than marriages. So, I don't think so marriage will decide. ஷோவில் ஐ திங்க் பையனுக்கு ஓகே, என் பையன் கேட்குறான், அவனுக்கு ஒரு நல்ல சைல்ட்ஹுட் அவன் மிஸ் பண்ணுறான் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் பண்ணிக்கிறேன் பையனுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுதான் I told you right, the questions was like that. அவன் சைல்ட்ஹுட் போயிடுமே, அவன் சைல்ட்ஹுட் இப்போ எங்கள் அப்பாவை தான் அவன் அப்பான்னு கூப்பிடுறான். எங்கள் அப்பா தான் என் ஃபாதரோட ரோல் எல்லாமே ப்ளே பண்ணுறாரு. நான் அவன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட எங்கள் அம்மா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஐ ஒர்க், ஐ டூ திஸ் ஆல் தி ஸ்டப்ஸ். ஸோ அதனால அவன் சைல்ட்ஹுட் ஸ்பாயில் ஆகுதுன்றது அவங்களோட ஒரு ஒப்பீனியன் தானே தவிர அவன் சைல்ட்ஹுட் நல்லா தான் இருக்குது. டு பி ஹானஸ்ட், அவன் எங்கள் அப்பா தான் அப்பான்னு கூப்பிடுறான், எங்கள் தம்பி இருக்கான், அவன் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கான். அவனுக்கு அந்த சைல்ட்ஹுட் எனக்கு தெரியாதா? இப்போ நான் தனியாக என் குழந்தைய மட்டும் வச்சுட்டு நான் ஒரு வீட்டில் இருக்கேன்னா அப்போ தட் இஸ் அப்ளிகபிள். ஏன்னா அவனுக்கு யாருமே இல்லை, என்ன விட்டா அவனுக்கு சைல்ட்ஹுட் இல்லை, அப்பான்னு சொல்ல ஆள் இல்லை, அவனை பார்த்துக்கல, அவனுக்கு யாரும் எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்கல, அவனை எங்கேயும் வெளியே கூப்பிட்டு போகல, இந்த மேஜர் ஃபேக்டர்லாம் இருந்ததுன்னா அப்போது அந்த குழந்தையோட சைல்டோட நான் ஸ்பாயில் பண்ணுறேன். ஐ ஹாவ் அ வெரி குட் ஃபேமிலி, ஐ ஹவ் வெரி குட் மதர், ஃபாதர், ஐ ஹவ் வெரி குட் பிரதர். ஸோ அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அவன் சைல்டோட ஸ்பாயில் பண்ணுற மாதிரிலாம் தெரியல, அவன் சைல்டோட நான் ரொம்ப நல்லா தான் வளர்க்குறேன்ற மாதிரி தான் ஐ ஃபீல். ஸோ அந்த ஷோவில் தான் சொல்கிறேன், அந்த ஷோவில் ஜஸ்ட் அது ஒரு கொஷின் ஷார்ட் அவுட்டாக இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி தான் அது கன்வே ஆகும். அது அப்படி கிடையாதுன்றது எனக்கு தெரியும்ல. ஸோ ஐ எம் நாட் ஃபீலிங் கில்ட்டி அண்ட் எனக்கு அவன் சைல்டுஹுட் ரூயின் பண்ணுறேன்ற மாதிரிலாம் நோவேர் எந்த ஃபீலுமே கிடையாது. ஹீ இஸ் பீங் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஹீ இஸ் வெரி ஆக்டிவ் சைல்டு. அவன் நல்லா தான் இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். மேபி அதான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவனுக்கு அந்த சந்தோஷம் இல்லை, ஒரு அப்பா ஃபீலிங் இருக்குது, அந்த வெறுமையை அவனால் ஃபில் பண்ண முடியலன்னா ஐ வில் சென்ட் இட் டு ஹிஸ் ஃபாதர். போய் பார்த்துக்கிறதுனா பார்த்துக்கிட்டோம், அவங்க வரது பார்த்துனா பார்க்கட்டும், கூட்டு போட்டோம் வரட்டும், வாட் எவர் தே வாண்ட் தே கேன் டூ. சிங்கிள் மதர்ஸ்னால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், கொஞ்சம் அந்த பிரைட் கலர்ஸ் போடக்கூடாது, வைப்ரண்ட் கலர்ஸ் போடக்கூடாது, சாரீ இப்படி கட்டணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அந்த மாதிரி ஏதாவது உங்களை ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு ஹர்ட் ஆகி அந்த மாதிரி ஏதாவது நடந்து? நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம போகிற இடத்துலலாம் எல்லா இடத்துலையுமே நம்ம மேலே ஜட்ஜ்மெண்ட்ஸ் வைக்க தான் செய்வாங்க. அதுவும் இன்னும் சிங்கிள் மதர்னா ஓகே இவன் என்ன பண்ணாமல் இவன் புருஷன் அவனை விட்டு போயிருப்பான்ற டாக்ஸ் எல்லாம் என் காது படவே பேசியிருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த மாதிரிலாம் ரொம்ப நான் எனக்கு முதல்ல அந்த கமெண்ட்ஸ் படிக்கலாம் டைமே கிடையாது. ஹானஸ்ட்டாக சொல்லணும், நான் ஒரு 6-7 ப்ரோமோலேயே நான் தான் இருந்துருன்னு நினைக்கிறேன். அந்த 6-7 ப்ரோமோவில் ஒரு 100 கமெண்ட்ஸ் கணக்கு போட்டால் கூட ஒரு 600 கமெண்ட்லாம் நான் சுத்தமாக படிக்கவே இல்லை. சும்மா ஜென்ரலாக டைம் இருக்கப்போ நிறைய பேர் ஆக்சுவலி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எங்களை ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் பேசுனீங்க,
இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் பேசுனது. நிறைய பேர் வந்து நெகட்டிவாக பேசியிருந்தாங்க, ஆட்டிடியூட் உனக்கு இது அதுன்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நம்ம எந்த இடத்துல போனாலுமே பீப்புள்ஸ் வைக்க தான் செய்வாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறாங்கன்றதுக்காக நம்ம வந்து ஓகே அப்படி பேசுகிறாங்க நம்ம அப்படி நடந்துக்கூடாதுன்னு போனால் we can't live our life happily. இல்லை I cannot get up and I can't go do my work, I can't feel motivated. எல்லாருமே வந்து ஓகே இவ இப்படி இருக்கா இப்படி சுற்றுறா, ஓகே அவள் என்ன பண்ணுறா இது பண்ணுறா எதுவுமே தெரியல. ஐ பிலீவ் இன் மை செல்ஃப் அண்ட் மை ஃபேமிலி நோஸ் அபவுட் மீ. என் வீட்டில் இப்போது அந்த மாதிரி யாராவது ஜட்ஜ் பண்ணுறாங்க, என் வீட்டில் யாராவது என்ன தப்பாக பேசுகிறாங்கன்னா ஐ கேன் பிரேக் டவுன். அப்போ அந்த டைமில் வந்து பிகாஸ் என்னடா நம்ம பெருசாக நினைக்கிறதே இவங்க தான், நம்ம டெய்லியே பார்க்குறதே இவங்கள தான், இவங்களே நம்மளை புரிஞ்சுக்கலன்னா யார் புரிஞ்சுப்பான்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். என் வீட்டில் யாரும் என்ன கேள்வி கேட்குறது இல்லை. சென்ஸ் லைக் வாட் எவர் யூ டூ வி பிலீவ் இன் யூ அப்படின்ற மாதிரி இருக்காங்கல்ல. நீ எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக தான் இருக்கும், நீ எடுக்கிறது கரெக்டாக தான் இருக்கும், நீ பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும், வாட் எவர் யூ டூ இஸ் ஃபார் ஆல் த வெல்பீயிங் ஃபார் த ஃபேமிலி அப்படின்னு என் வீட்டில் இருக்கவங்களே நான் அப்ரிஷியேட் பண்ணும்போது, என்கரேஜ் பண்ணும்போது, வேறு யாரும் என்ன சொன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வாட் எவர் the thing you want you just tell. I don't bother it or mind it. ரியாக்ட் பண்ணாம அந்த அப்படியே ரியாக்ஷன் அந்த டைம்ல இருக்கும். இப்போ யாராவது தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி பேசுறாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல சரி என்னடா இவங்க இப்படி பேசுறாங்கன்ற ஒரு தாட் ஒன்று இருக்கும். பட் அதை அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு ஐ வில் கம் ஃபார்வர்ட். ஓகே நீ இவ்வளோதானா, ஓகே உனக்கு வந்து நான் பதில் சொல்ல மாட்டேன், என்னோட வளர்ச்சி பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஐ வில் கம் ஃப்ரம் தட். ஆக்சுவலாக அந்த ஷோவில் வந்து இந்த விஷயமுமே டிபேட்டாக போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு தூரம் அதை ஏன் பிராக் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆமாம். ஸோ அதுவுமே இப்போ சோஷியல் மீடியாவில் 2 சைடுமே டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சிங்கிள் மதரை தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு, இன்னொரு சைடு வந்து ஆமாம் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே இவ்வளோ இடத்துக்கு வராங்க, அப்படி சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு 2 இருக்குது. நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் இப்போது சிங்கிள் மதர்ஸ்னு பிராக் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அஷேம்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து இதை வெளியே சொல்கிறதுக்கு வந்து ஐயோ எல்லோரும் என்ன நினைப்பாங்களோ எது நினைப்பாங்களோ. இன்னொன்று வந்து எல்லோரும் டிபெண்ட்டாக இன்னொருத்தவங்க மேலே இருந்து அறிக்க ஆரம்பித்தாங்க நம்மளுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம். ஸோ தே டோன்ட் ஹாவ் தட் சாய்ஸ் டு டேக் திஸ் டிசிஷன். ஸோ அதனாலவே பல்ல கடிச்சு நிறைய பேர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. லைக் டிவோர்ஸ் பண்ணாமலோ இல்லை பிரிஞ்சோ ஏதோ ஒன்று. பட் அதை வந்து இப்போது நான் அதெல்லாம் பிரேக் பண்ணி நான் வந்து ஒரு பாயிண்டில் இருக்கேன், என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்றதுல பெருமையாக சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன். நான் அதை பெருமையாக தானே சொல்லி ஆகணும். என் குழந்தைய நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கப்புள் சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, அதுலேயுமே அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது 2 பேராக அந்த ரோலை ப்ளே பண்ணுறப்பவே அவங்க அதை ப்ரௌடாக சொல்கிறப்போ ஒரு மாம் டேடுன்னு 2 பேரோட ரோலையும் சேர்த்து நான் ப்ளே பண்ணுறேனே, அப்போ நான் அதை எவ்வளோ பெருமையாக சொல்லணும். லைக் அதை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது ஒரு திமிராயிடுது. நான் பார்த்துப்பேன்டா எதுவாக இருந்தாலும், என்ன மிஞ்சி போனால் என்ன ஒரு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணுமா, என் குழந்தைக்கு என்ன வேணும், நான் எதுவாக இருந்தாலும் ஐ கேன் புல் ஆஃப்ன்ற ஒரு திமிர் வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணுறப்போ அதை வந்து ஸ்ட்ராங் இண்டிபெண்ட் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் அது ஆட்டிடியூடும் கோட் பண்ணால் கரெக்டாக இருக்காது. எஸ் ஓகே. ஐ திங்க் கமெண்ட்ஸ் இன்னும் ஒரு சிலது இருக்குது. ஜீவனாம்சம் மட்டும் மந்த்லி வந்துடணும்ல அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் அந்த ஷோலேயே சொல்லியிருப்பேன். ஐ டென்ட் ஈவன் கெட் சிங்கிள் பெனி ஃப்ரம் ஹிம் as this because he doesn't appear and still now I'm not getting anything ஃபினான்ஷியலி எந்த சப்போர்ட்டுமே இல்லை. அது அப்போவே இல்லை, இருந்துதான் இங்கே வந்திருக்காது. அதனால் எப்பயுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. இவங்க வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிற பேரில் ஊசுத்தணும், பார்ட்டி பண்ணணும், குழந்தைங்களை பார்த்துக்க வீட்டுக்கு வேலைக்காரி வச்சுக்கணும், இவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ப்ராப்பர்ட்டி ரெண்டல் அப்படி இப்படின்னு காசு வாங்கிட்டு ஜாலியாக இருக்கணும். ஸோ ஒரு லக்ஸரியான லைஃப் வாழணும். அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி சிங்கிள் மதர்னு இருக்காங்க. இதுக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னா லைக் அதான் சொல்கிறேன், என் ஃபேமிலியை நான் தான் பார்த்துக்கிறேன். மை மாம் டேட் ஒன்லி மீ அண்ட் மை பிரதர் இஸ் ஒர்க்கிங். மை ஃபாதர் இஸ் ரிட்டையர்ட் அண்ட் my brother handles some things from the family like groceries, something whatever he can help, and he also has commitments, EMIs and the madri. I am the one who is handling everything, and recently I bought a home. Recently I bought a home like last September I got it. Adukku every single penny is my thing. I didn't even like my jewels, my thing, everything is mine. ஸோ எனக்கு அந்த ஹோம் லோன் இஎம்ஐஸ் இது குழந்தைய பார்த்துக்கணும், கமிட்மெண்ட்ஸ், திஸ் திங் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஓகே கொடுக்கறதுக்கு எவனா ஒருத்தன் கிடச்சா போதும், ஒரு சப்போர்ட்டுக்கு இருந்தாங்கன்னா வாங்கி அவங்ககிட்டயும் காசு வாங்கி இது பண்ணிக்கலாம். எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க.
அதுக்காகவாச்சும் நான் அதை பண்ணியிருக்கலாம். பட் அவங்க சொல்கிற மாதிரி அது எதுவுமே கிடையாது. சொல்கிறேன், நம்ம லைஃப் ஸ்டோரி எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட் வந்து ஊர் சுற்றத்துக்கோ என்ஜாய் பண்ணுறதுக்கோ யாரும் இந்த லைஃப் டெசிஷனே எடுக்க போகிறது கிடையாது. எல்லாருக்கும் இப்போ நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ஏன் இதை சூஸ் பண்ண போகிறாங்க? அது கல்யாணமே பண்ணாமல் நான் ஜாலியாக சுற்றிட்டு இருந்துக்கலாமே. இங்கே நிறைய ஆண்கள் நல்ல கணவனாக இருக்க தவறிடுறாங்க, பட் நல்ல தகப்பனாக தானே இருக்காங்க. ஸோ இதுதானே உண்மை. அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த குழந்தைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? நிறைய ஆண்கள் நல்ல கணவனாக இருக்க தவறிடுறாங்க, பட் நல்ல தகப்பனாக தானே இருப்பாங்க. இல்லையே, ரெண்டுமே இல்லையே. நல்ல தகப்பனா, நல்ல கணவனாகவும் இல்லை, நல்ல தகப்பனாகவும் இல்லை. நல்ல தகப்பனாக இருந்தால் நான் சொல்கிற மாதிரி விட்டுட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன். இந்த சென்ஸ் லைக் ஓகே, என் குழந்தை நல்ல இடத்துல இருக்குது, நல்லா வளருது, நல்லா இருக்குது, நம்ம ஓகே நம்மளால பார்த்துக்க முடியல, வி ஆர் இன் ஸ்டில் அப்பர் மிடில் கிளாஸ் ஒன்லி, நல்லா இருக்கே அப்படின்னு விடுவோமே. அப்படிலாம் கிடையாது. அதான் பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். நிறைய சில பேரோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்த ஷோக்கு வந்தவங்க நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் அப்யூசஸ் இருக்கும், குழந்தை மேலேயும் சரி, ஒய்ஃப்ஸ் மேலேயும் சரி. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மென்டலி அப்யூஸ் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, குடிச்சிட்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து அங்கே ஷோஸில் இருந்தவங்கள பேசி சொல்கிறதெல்லாம் சீட் பண்ணிட்டு போனவங்க, இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ நான் நாட் ஆல் மென்ஸ் ஆர் ராங், பட் சம் மென்ஸ் ஆர் லைக் திஸ்ல. அதனால தான் இந்த மாதிரி எங்கள் சைடில் இருக்க சிங்கிள் மதர் கம்யூனிட்டிலலாம் இருக்கவங்கலாம் வந்து அதை பிரேக் டவுன் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னு நினைக்கிறேன். நோ உமன் வாண்ட் டு ஸ்டே வித் அ மேன் லைக் ஹூ அபியூசஸ் சைல்டு ஆர் கிட். அப்போ அந்த இடத்துல வந்து நல்ல கணவன் இல்லை, நான் நல்லா தகப்பேன், பொண்டாட்டி மட்டும்தான் அடிப்பான், குழந்தைய அடிக்க மாட்டான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. அந்த அம்மா அடிக்கிறது, அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்கன்னா குழந்தை அதை பார்த்துட்டு ஸ்பாயில் ஆகும் தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அந்த கமெண்ட் அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. டிவோர்ஸ் சிங்கிள் மதர்னு சொல்லிட்டு தெரிகிறவங்க எல்லாருமே வந்து திமிருக்கு விவாகரத்தை வாங்கிட்டு சிங்கிள் மதர்னு ப்ரௌட்லி சொல்லிக்கிறாங்க, உருட்டுறாங்க. விவாகரத்துக்கு பின் எத்தனை பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு இருக்காங்க. அதுதான், யாருமே வந்து பிடிச்சியோ வேணும்னோ இந்த டிசிஷனை எடுக்கிறதே கிடையாது. அது ஒரு லைஃப் டெசிஷன். அதை எடுத்தால் இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த டிசிஷன் எடுக்கிறோம். யாரும் வந்து ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கோ இல்லை வந்து பண்ணுறதுக்கோ வந்து யாருமே இது எடுக்கிறதில்ல. அப்போ நான் சொன்ன மாதிரி ஐ ஹாவ் ஒன்லி சிங்கிள் மோட் ஆஃப் இன்கம் வென் ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மை கிட் at 2 years. Now I am in a stage like where I can earn in multiple ways and I am doing promotions, influencing. I have many things to do. So நான் என் கெரியரை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேனே தவிர ஐ எம் நாட் இன்டு எனிதிங். சிங்கிள் விமன் சிங்கிள் பேரண்ட்னு சொல்லி உட்காந்துருக்க லேடிஸோட ஹஸ்பண்ட் தான் இன்னோசென்ட் அண்ட் விக்டிம். ஓகே, ஒரு விமன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சரி, ப்ரிவிலேஜ் இருக்குன்னா என்ன மாதிரி ப்ரிவிலேஜ் இவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் வந்து இன்னசென்ட் விக்டிம்லாம் சொல்லக்கூடாது. லைக் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால தான் வி ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் தட். அவங்க இன்னசென்ட் விக்டிமாக இருந்தால் நம்மள ஆப்போசிட் சைடில் உட்காந்துட்டு இருந்திருப்போம். அவங்க இன்னசென்ட் விக்டிம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கே அது மூவ் ஆன் ஆயிருக்காது இல்லை. ஃபஸ்ட்டு இன்னசென்ட்டாக விக்டிமாக இருக்கவங்க வந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம் இல்லைங்களா? ஜஸ்ட் பிகாஸ் குழந்தை வந்து எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் வந்து பார்த்துக்குறோன்றதுனால அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களாம் இன்னசென்ஸ் விக்டிம்ஸ் எல்லாம் கிடையாது. லைக் வி ஹாவ் அ சைல்டு, அதனால் வந்து நாங்கள் வந்து இப்படி பேசுகிறோன்றது மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகலாம். பட் தட் இஸ் நாட் த திங் ஹேப்பனிங் ஹியர். ஆனியா ஐ திங்க் ரொம்ப அழகாக எனக்கு உங்ககிட்ட பேசுறதுல என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, பிகாஸ் ஜென்ரலி ஒரு சில பேர் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் இப்படி ஹஸ்பண்டுன்னு இல்லை ஒய்ஃப்னு இல்லை, யார் செப்பரேஷனில் இருந்தாலுமே அவர் இப்படி அப்படி இப்படி. பட் எங்கேயுமே நீங்கள் அவரை ரொம்ப புட் டவுன் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லலை, ப்ளேமும் பண்ணல, ஒரு கேரக்டர் பற்றி எதுவுமே தப்பாக சொல்லலை. அழகாக நீங்கள் சொன்னது ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் உங்களுடைய ஹானஸ்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ராபப்ளி இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ஷோவில் உங்களை வேறு மாதிரி ஒரு இதில் பார்த்துருந்துருப்பாங்க. ஐ திங்க் இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். And yes, thank you Tenmozhi, thank you so much for joining. Thank you, nice talking to you. Yeah. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி